இன்னைக்கு நீங்க 2 அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஒரு அவார்டு வாங்கினாலே அவ்வளோ சந்தோஷம். உங்களோட ஒர்க், உங்களோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டுக்கான ரெகக்னேஷன், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ நம்ம நிக்கோலாவுக்கு வந்து 3 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு 3.5 இயர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எனக்கு கிடைக்கிற ரெகக்னைசேஷன்ஸ் ஒன்றும் வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் அதிகமாக ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுறேன். ஓகே, சந்தோஷத்துல வார்த்தைகள் வரலன்னு வச்சுக்கலாமா? சூப்பர். ஓகே ஓகே, நீங்க சீனியரா இருக்கீங்க. இந்த இடத்துல அடுத்து அவங்களும் உங்க இடத்துக்கு வரணும்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக மேம், இதில் வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ரொம்ப போட் பண்ணலை, குட்டி ஸ்டோரி தான். ஸோ நம்மள மாதிரி நிக்கோலா ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ காம்படிஷனில் என்னென்னா மேனேஜிங் டைரக்டர் ஒரு என்ன கொண்டு வரலாம், எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களே இருக்காங்க. ஸோ போஸ்டிங் என்னென்னா சிஇஓ போஸ்டிங். ஸோ என்ன மாதிரி காம்படிஷன் கொண்டு வரலான்னு சொல்லும் போது அந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து சீட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லார் கையிலையும் ஒரு பல்க் ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சீட்ஸ் வந்து எல்லாரும் வீட்ல போய் விதைச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் இதை கொண்டு வாங்க, எவ்வளவு growth வந்திருக்குன்றதை செக் பண்றதுக்கு நெக்ஸ்ட் இயர் இதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் என்ன பண்றாங்க, சார் சொன்ன மாதிரி நிறைய உரம் போட்டு தண்ணி நிறைய ஊற்றி டெய்லி பேசிஸ் அதை பராமரிச்சு எடுத்துட்டு வராங்க. ஆஃப்டர் 1 இயர் ஸோ அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ற டைம் ஆச்சு. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுமே அவங்களோட செடி எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுல வந்து ஒரு 30 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா ஒருத்தரோட இதுல மட்டும் பாட்டில மட்டும் எது வரல, வெறும் மண்ணு மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சீட்ஸ் வந்து விதையாம வராம இருக்கு. ஸோ மிச்சம் எல்லாரோடதுலையும் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்போ அந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அது யாருக்கு அந்த சிஇஓ பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த எம்டியா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா பாட், அவங்களுக்கு அந்த சிஇஓ பொசிஷனை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் கொலீக்ஸ்லாம் கேட்குறாங்க, ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே இதை ப்ராப்பராக இது பண்ணி இதுக்கு கரெக்டாக இதெல்லாம் போட்டு நம்ம வளர்த்துருக்கோம், பட் வராதவங்களுக்கு எப்படி நீங்கள் இது கொடுக்குறீங்க? ஸோ அதுக்கான மேனேஜிங் டைரக்டர் சொல்லியிருந்தாங்க, அது வந்து பாயில்டு பண்ண சீட். ஸோ அதை வந்து எந்த இடத்துலையும் செடியாவோ மரமாவோ ஆகாது. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து சார் வளர்க்க சொன்னாங்கன்றதுக்காக வெளியே இருந்து சீட்ஸ் வாங்கி அதை இது பண்ணி எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் முடிக்கணுன்றதை தான் இது பண்ணாங்களே தவிர லாயலாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் அதில் ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு போக முடிஞ்சு. ஸோ இதில் இருக்க நியூ ஸ்டாஃபும் சரி, ஓல்டு ஸ்டாஃபும் சரி, ஸோ நம்மளோட ஒர்க்குக்கு லாயலாக இருந்தோம்னா நம்ம மேனேஜ்மெண்ட் நமக்கு லாயலாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி பேசிஸ் வரும், தினமும் இந்த ஒர்க் தானே, இதை நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ இதுக்கு என்ன அட்டென்ஷன், அதாவது உங்க மனசாட்சி, எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும். இந்த டே நம்ம வந்தோம், இன்னைக்கு இதை பண்ணிட்டு போயிருக்கோம், அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும். ஒரு நாள் நான் ரொம்ப டவுன் ஆச்சோ, நான் இந்த ஒர்க் பண்ணவே இல்லையே, நான் இதை அசியூம் பண்ணிட்டு வந்தேன் பட் இது பண்ணவே இல்லையே, பட் அதை நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அதை மர்ஜ் பண்ணிடணும். ஸோ டெய்லி பேசிஸ் நமக்குள்ள நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே இம்ப்ரூவ். வாவ், எக்ஸலென்ட்டா சொல்லியிருக்கீங்க. எக்ஸலென்ட் மேம். நீங்க இதை தவிர வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைய நியூ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து கொஞ்ச நாள்லயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நல்ல பெர்ஃபார்மர் அவார்ட்லாம் வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்களாம் அகைன் இன்னும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்றதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.